ஈசாக்கின் திருமணம். நீண்ட காலத்திற்கு முன்பு ஆபிரகாம் என்ற ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளை மிகவும் நேசித்தார். ஆபிரகாம் மிகவும் வயது முதிர்ந்தவராய் இருந்தார். அவர் மகன் ஈசாக்கு வளர்ந்து பெரியவனானான். ஈசாக்குக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆபிரகாம் ஆசைப்பட்டார். ஆனால் யாரோ ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கக்கூடாது என்றும், கடவுளை முழுமையாய் நேசிக்கும் ஒரு பெண்ணை, கடவுள் தேர்ந்து கொண்ட ஒரு பெண்ணை ஈசாக்கிற்கு மனைவி ஆக்க வேண்டும் என்றும் ஆபிரகாம் ஆசைப்பட்டார். எனவே ஆபிரகாம் தனது மிகவும் நம்பகமான வேலைக்காரனான எலியேசரை அழைத்து, தயவு செய்து என் நாட்டிற்குச் சென்று என் மகன் ஈசாக்குக்கு ஒரு நல்ல மனைவியை தேடி அழைத்து வா. நம்மைச் சுற்றியுள்ள மக்கள் கடவுளை வணங்காததால் அவர்களிடமிருந்து எந்த ஒரு பெண்ணையும் தேர்ந்தெடுக்காதே என்று கூறினார். வேலைக்காரனும் ஆபிரகாம் தன்னிடம் கேட்டபடியே செய்வதாக உறுதியளித்தான். பின்னர் ஆபிரகாம், கடவுள் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்பி ஈசாக்குக்கு சரியான மனைவியை கண்டுபிடிக்க உனக்கு உதவுவார் என்றார். பின்னர் எலியேசர் 10 ஒட்டகங்களை அவிழ்த்துக் கொண்டு அவற்றில் சிறந்த பரிசுகளை ஏற்றிக்கொண்டு மெசொப்பொத்தாமியாவிலிருந்த நாகோர் நகர் நோக்கி புறப்பட்டு சென்றார். அவர் வெகு தூரம் பயணம் செய்து அந்த நகரத்தை அடைந்தபோது மாலை நேரம் ஆகியிருந்தது. அவர் அங்கிருந்த கிணற்றின் அருகில் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் காட்டுமாறு அவற்றை மண்டியிட செய்தார். அது பெண்கள் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க வரும் நேரம். எனவே எலியேசர், என் தலைவர் ஆபிரகாமின் கடவுளே, எனக்கு இன்று வெற்றி அளித்தருளும். என் தலைவர் ஆபிரகாமுக்கு இரக்கம் காட்டும். இதோ நான் நீரூற்றின் அருகில் நிற்கிறேன். இங்கே தண்ணீர் எடுக்க வரும் பெண்களிடம் நான் குடிக்க கேட்கும்போது எந்த பெண் எனக்கு மட்டுமன்றி ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுக்கிறாளோ அவளை நீர் ஊழியன் ஈசாக்கிற்காக தேர்ந்து கொண்டவள் என்பதை நான் அறிந்து கொள்வேன் என்று தன் மனதில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டார். அப்போது ரெபெக்கா என்ற ஒரு அழகான அன்பான இளம்பெண் கிணற்றுக்கு வந்தாள். எலியேசர் அவளிடம், உன் குளத்தினின்று எனக்கு கொஞ்சம் தண்ணீர் குடிக்க தருவாயா என்று கேட்டார். ரெபெக்கா உடனே தன் குடத்தினின்று அவருக்கு குடிக்க கொடுத்துவிட்டு, ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் மொண்டு தருகிறேன் என்றாள். ரெபெக்கா முன்னும் பின்னுமாக ஓடி ஒட்டகங்கள் எல்லாம் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கும் வரை தொட்டியே நிரப்புவதை எலியேசர் ஆச்சரியத்துடன் பார்த்தார். அவள் மிகவும் நல்ல குணத்துடனும் அன்புடனும் அக்கறையுடனும் இருந்தாள். இதன் மூலம் ஆண்டவர் தன் பயணத்திற்கு வெற்றி அளித்தார் என்பதை எலியேசர் அறிந்தார். பின்னர் அவர் ரெபெக்காவிற்கு அழகான தங்க நகைகளை பரிசாக கொடுத்தார். பின்பு ரெபெக்காவிடம், நீ யாருடைய மகள் சொல்? உன் தந்தையின் வீட்டில் நாங்கள் இரவு தங்குவதற்கு இடம் இருக்குமா என்று கேட்டார். ரெபெக்கா அவரிடம், நாகோரின் மகன் பெத்துவேலின் மகள் நான். மேலும் எங்கள் வீட்டில் நீங்கள் தங்குவதற்கான இடமும் உண்டு என்றாள். இதைக் கேட்ட எலியேசர் தன்னை நேர்வழியில் அழைத்து வந்த கடவுளுக்கு நன்றி கூறி அவரை போற்றினார். பிறகு நடந்ததை எல்லோரிடமும் சொல்ல ரெபெக்கா தன் வீட்டுக்கு ஓடினாள். எலியேசர் ரெபெக்காவின் வீட்டிற்குச் சென்று ரெபெக்காவின் தந்தை பெத்துவேலிடமும் ரெபெக்காவின் சகோதரன் லாபானிடமும் தான் யார் என்பதையும் தான் வந்த காரணத்தையும் தனது வேண்டுதலுக்கு கடவுள் எவ்வாறு பதிலளித்தார் என்பதையும் விளக்கினார். ரெபெக்காவின் குடும்பத்தினர் அனைவரும் நடந்த அனைத்தையும் கேட்டபோது ஆச்சரியம் அடைந்தனர். பின்னர் ரெபெக்கா மற்றும் ஈசாக்கின் திருமணத்திற்கு ஒப்புதல் அளித்தனர். கடவுள் விரும்பியதைச் செய்வதில் ரெபெக்கா மகிழ்ச்சியடைந்தாள். மறுநாள் காலையில் ஈசாக்கைச் சந்திக்க எலியேசருடன்
ரெபெக்காவை பெண் வீட்டார் ஒட்டகங்களில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். ரெபெக்காவும் அவரது தோழியரும் ஒட்டகங்களின் மேல் ஏறி அமர்ந்தனர். பின்பு அவர்கள் எலியேசருடன் புறப்பட்டு சென்றனர். அவர்கள் வெகு தூரம் பயணித்து வந்து சேர்ந்தபோது ஈசாக்கு வயல்வெளியில் நிற்பதை ரெபெக்கா கண்டார். உடனே அவர் ஒட்டகத்தின் மீதிருந்து இறங்கி எலியேசரிடம், வயல்வெளியில் நம்மை சந்திக்க வரும் அவர் யார் என்று கேட்டார். அதற்கு எலியேசர், அவர்தாம் என் தலைவர் என்றார். அதைக் கேட்ட ரெபெக்கா தன் முகத்தை ஒரு முக்காடு போட்டு மூடிக்கொண்டார். ஏனென்றால் அதுதான் வழக்கம். பிறகு எலியேசர் நடந்த அனைத்தையும் ஈசாக்கிடம் கூறினார். ஈசாக்கு ரெபெக்காவை தன் மனைவியாக எடுத்துக்கொண்டார். அவர் அவளை மிகவும் நேசித்தார். அவர்கள் ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். இது எல்லாம் கடவுளின் அற்புதமான திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இந்த கதை கடவுள் நம் வாழ்வியல் ஒவ்வொரு நிகழ்விலும் எவ்வளவு அக்கறை கொண்டுள்ளார் என்பதையும் நம்மை எந்த அளவுக்கு கவனித்துக் கொள்கிறார் என்பதையும் காட்டுகிறது. ஈசாக்குக்கும் ரெபெக்காவிற்கும் அவர் ஒரு அற்புதமான திட்டத்தை வைத்திருந்தார். மேலும் அவர் அவர்களை ஒரு சிறப்பு வழியில் ஒன்றாக இணைத்தார். ஆபிரகாம் கடவுளை நம்பியதாலும் எலியேசர் கடவுளின் உதவிக்காக ஜெபித்ததாலும் எல்லாம் இறைவனின் விருப்பப்படி சரியாக நடந்தது. நாம் கடவுளை முழுமையாக நம்பி நம் வாழ்வியல் ஒவ்வொரு நிகழ்வையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவரிடம் ஒப்படைத்து அவரது ஆலோசனையே அல்லது வழிகாட்டுதலை கேட்கும்போது அவர் நம்மையும் சரியான பாதையில் வழிநடத்துவார் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. நமக்கு எது சிறந்தது என்பதை கடவுள் எப்போதும் அறிவார். மேலும் அவர் நமக்கு எப்போதும் சிறந்தவற்றையே வழங்க விரும்புகிறார். நாமும் ஈசாக்கு மற்றும் ரெபெக்காவைப் போலவே கடவுளின் விருப்பத்தை முழுமனதோடு ஏற்றுக்கொள்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கைக்கும் ஒரு அழகான திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து நம்மை முழுமையாய் அவரிடம் ஒப்படைத்து அவரது விருப்பத்தை நம் வாழ்வாக்குவோம். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம். Please like and share this video to your friends and family. நன்றி. மீண்டும் அடுத்த இறை அனுபவத்தில் சந்திப்போம். அதுவரை இறைவனில் வளர்வோம்.